இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் விஜயேந்திர தீர்த்தர். விஜயேந்திர தீர்த்தர் அப்படிங்கிறவர் ராகவேந்திரர். அவருக்கு விஜயேந்திர தீர்த்தருக்கு பிறகு வந்தவர் ராகவேந்திரர். இந்த விஜயேந்திர தீர்த்தருக்கு குரு யார் அப்படின்னா வியாசராஜ தீர்த்தர். வியாசராஜர் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். வியாசராஜ தீர்த்தர் தான் இவருக்கு ஒரு சந்நியாச தீட்சை கொடுத்தவர், விஜயேந்திர தீர்த்தருக்கு கொடுத்தவர். கும்பகோணத்தில் சோலையப்பன் தெருவில் காவிரிக்கரை ஓரமாக விஜயேந்திர தீர்த்தரது பிருந்தாவனம் இன்றைக்கும் காணப்படுகிறது. இந்த மகான் பிருந்தாவனஸ்தர் ஆனது கும்பகோணத்தில். இதே கும்பகோணம் மடத்தில் இருந்த ராகவேந்திரர் தான் எங்க பிருந்தாவனஸ்தரானார்? மந்திராலயத்தில் ஆனார். தான் இருக்க வேண்டிய இடம், பிருந்தாவனம் கொள்ள வேண்டிய இடம் இதுவல்ல என்று தீர்மானித்து ராகவேந்திரர் நடந்து மந்திராலயம் சென்று அந்த இடத்துல பிருந்தாவனம் அமைத்து கொண்டார். இந்த விஜயேந்திர தீர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய மகான்வர். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கோமா? ஆயக்கலைகள் 64. 64 கலைகள். ஜோதிடம் ஒரு கலை, தர்மம் ஒரு கலை, நீதி ஒரு கலை, சிற்ப சாஸ்திரம் ஒரு கலை. இதுபோல 64 கலைகள் உண்டு. இந்த 64 கலைகளும் யாருக்கு வைக்கப்பெறுகிறதோ ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று தேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு கலையில் கூட நம்மெல்லாம் ஜாம்பவான் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் குருவருள் வேணும். அதற்கான நியமங்கள்லாம் தனி. அதெல்லாம் அத்தனை சுலபமாக இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடாது. ஆனால் இந்த 64 கலைகளிலும் தேர்ந்தவர் விஜயேந்திர தீர்த்தர். இவருடைய காலத்தில் பல மன்னர்களுக்கு ராஜகுருவாக விளங்கினார். பல மன்னர்களுக்கு ராஜகுரு யாரு? விஜயேந்திர தீர்த்தர். கும்பகோணம் நகரத்தில் இருக்கிற பல கோவில்களுடைய நிர்வாகப் பணிகள் இவருக்கு கீழே இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்படி நிறைய சொல்லலாம். இந்த மகானுடைய பெருமைகள் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இவருடைய காலத்தில் கும்பகோணம் மடத்தில் இருந்து கொண்டு இவருக்கு பிரதான பூஜை அப்படின்னா மூலராமர் பூஜை. இந்த பரம்பரையில் வர எல்லாருக்குமே இந்த பரம்பரை சொல்கிற மொழியாக விஜயேந்திர தீர்த்தர் அடுத்தடுத்து வரக்கூடிய மகான்களுக்கு பிரதான பூஜைன்னு மூலராமர் விக்கிரகம். அதுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி மந்திராலயத்தில் இருக்குது மூலராமர் விக்கிரகம் இருக்குது. அதுக்கு தான் பூஜை, பிரதான பூஜை அதுக்கு தான் நடக்கும். அதான் பூஜை. அந்த பூஜையை பார்க்கறதுக்கு, அந்த பூஜையை தரிசனம் பண்ணுறதுக்கு திரளான பக்தர்கள் குவிவார்கள். ஒரு நாளைக்கு விஜயேந்திர தீர்த்தர் மடத்தில் இருக்கார். அப்போ ஒரு அன்பர் உள்ள நுழைகிறார். அவர் ஒரு ஜோதிடர். அவருடைய பேர் பிரபஞ்சன சர்மான்னு பேர். அவருடைய பேர். அந்த ஜோதிடர் உள்ள நுழைகிறார். மகான் விஜயேந்திர தீர்த்தரை பார்த்தவுடனே வணங்குகிறார், நமஸ்கரிக்கிறார். உட்கார சொல்கிறார். விஜயேந்திர தீர்த்தர் உட்கார சொல்கிறார். யாரோ ஒரு பெரிய பண்டிதர் மாதிரி இருக்காருன்னு உட்கார சொல்கிறார். அவரை பற்றி கேட்கிற, யார் நீங்கள் அப்படின்னு கேட்கிறார். சுவாமி, நான் இப்போ தஞ்சாவூரில் வாசம் பண்ணுறேன். நான் கேரள தேசம். எனது முன்னோர்கள் அத்தனை பேருமே ஜோதிட புலமையில் தேர்ந்தவர்கள், ஜோதிடத்தில் தேர்ந்தவர்கள். அந்த பரம்பரையில் நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு திருவனந்தபுரத்து ராஜா என்னுடைய ஜோதிட புலமையை பாராட்டி ஜோதிட மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க. என்னோட ஜோதிடத்திற்கு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பேர் உண்டு. என்னுடைய முன்னோர்களுடைய அருள் காரணமாக இந்த பேர் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. நான் கேரள தேசத்திலிருந்து பயணித்து தஞ்சைக்கு வந்தேன். தஞ்சையை தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா சவ்வப்ப நாயக்கர் என்னை பற்றி கேள்விப்பட்டு தனது அரண்மனைக்கு அழைத்தார். என்னை கௌரவம் பண்ணினார். என்னை தனது ஆஸ்தான வித்வானாக நியமித்து கொண்டார். யார் சொல்றது இதெல்லாம்? பிரபஞ்சன சர்மா.
யார்கிட்ட சொல்கிறார்? விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட சொல்கிறார். அடுத்து கேட்குறார் விஜயேந்திர தீர்த்தர், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. இங்கே வந்திருக்கேளே, என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கேள்? இங்கே கும்பகோணம் மடத்துக்கு எதுக்காக வந்திருக்கேள் அப்படின்னு கேட்கிறார். சுவாமி, எனக்கு ஒரு ஆசை. யார்? பிரபஞ்சன சர்மா சொல்கிறார், நான் ஜோதிடத்தில் தேர்ந்தவன், நீங்கள் ஆயக்கலைகள் 64 தேர்ந்தவர். ஆயக்கலைகள் 64 ஜோதிடமும் ஒரு கலை. உங்க கூட ஜோதிடத்தில் போட்டியிடலாம் அப்படின்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற. சுவாமிகள் சிரிக்கிறார். விஜயேந்திர தீர்த்தர், ஓ, ஜோதிடத்தில் போட்டியிடுவதற்காக வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சுவாமி சொல்கிறேன். பிரபஞ்சன சர்மா, சந்தோஷம் சந்தோஷம். போட்டி எப்படி வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கோ சுவாமிகள் கேட்கிறார். இப்போ ஒரு போட்டிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை கூப்பிடுறாரு அப்படின்னா, இந்த கூப்பிடுகிறவர் இருக்கார்ல, கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். நம்ம பல சந்தர்ப்பங்களை கவனிச்சிருக்கோம். எங்கூட சண்டைக்கு வரியாடா, எங்கூட சண்டைக்கு வரியா அப்படின்னு சில பேர் கூப்பிடுவான் எதிராளியை. கொஞ்சம் ஏதோ பலம் இருக்கும், ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லாமல் கூப்பிட மாட்டான். இந்த ஜோதிடர் பாருங்க, பிரபஞ்சன் சர்மா யாரிடம் போட்டியிட வந்திருக்கார்? விஜயேந்திர தீர்த்தர், ஆயக்கலைகள் 64 தேர்ந்தவர். அவர்கிட்டயே போட்டி போட வருகிறார்னா ஏதோ அவர்கிட்ட கொஞ்சம் சக்தி இருக்கு, ஜோதிட புலமை ஏதோ கொஞ்சம் இருக்கு, அந்த நம்பிக்கையில் வந்திருக்கார். சுவாமிகள் கேட்கிறார், நிஜமாவே போட்டிக்க? போட்டிக்கு தான் சுவாமி, உங்கள் கூட போட்டி போடலான்னு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஜோதிட சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு போட்டியை வச்சுட்டு 2 பேரில் யார் வெல்கிறார், யார் ஜெயிக்கிறார்னு பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஓ சரி, அப்போ போட்டியை எப்படி வச்சுக்கலாம், என்ன மாதிரி வச்சுக்கலாம், நீங்களே சொல்லுங்க. விஜயேந்திர தீர்த்தர் அவர்கிட்டயே விட்டுறார். இந்த ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு அபரிமிதமான எல்லைகளை கொண்டது ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தை நான் கற்று தேர்ந்தவன் யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்தில். எத்தனையோ மகான்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வராகமிகிரரில் ஆரம்பித்து எத்தனையோ மகான்கள். ராகவேந்திரரே ஜோதிடத்தில் தேர்ந்தவர். பல மகான்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. கற்று முடிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சன சர்மா ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கார். இவர்கிட்ட போட்டி போட்டு நாம் வெல்லலாம் அப்படின்னு வந்திருக்கார். எப்படி போட்டி, என்ன போட்டி, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு, பிரசனம் என்று கணிக்கக்கூடிய ஒரு பகுதி ஜோதிடத்தில் உண்டு. நாளைய தினம் இந்த இடத்துல, யாரு, கும்பகோணத்தில் விஜயேந்திர தீர்த்தர் மடத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நானும் கணிக்கிறேன். சுவாமிகளான நீங்களும் கணியுங்கோ. நம்ம 2 பேரும் தனித்தனியாக நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத எழுதுவோம். நானும் எழுதுகிறேன், நீங்களும் எழுதுங்கோ. இது 2 பேருடையும் தனித்தனியாக ஒரு சீல் வச்சுருவோம். சீல் வச்சு மூடிட்டு யாரான ஒரு பொது பிரமுகர்கிட்ட கொடுத்துடுவோம். நாளைக்கு சாயங்காலம் இதை பிரித்து பார்க்கலாம். ஏன்னா கார்த்தால தானே நடக்கும்னு நம்ம சொல்ல வரோம். சாயங்காலம் பிரித்து பார்க்கலாம், யார் வெல்கிறார்னு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்க போகிறது நம்மளால் சொல்ல முடியுமா? இன்னொரு 1 மணி நேரம் கழித்து என்ன நடக்கும் சொல்ல முடியுமா? இன்றைக்கி சாயங்காலம் என்ன நடக்கும் சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் கணிக்க முடியுமா? வாழ்க்கை என்பது ஒரு திட்டமிடல். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பிளானிங், அவ்வளோதான். நாளைக்கு நம்ம இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும். இதை முடித்த பிறகு அங்கேருந்து ஏர்போர்ட் போய் பாம்பேக்கு போகணும். ஆனால் நாளைக்கு நம்மால் பாம்பேக்கு போக முடியாமல் இருக்கலாம், மும்பைக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் வரலாம். அப்படின்னா என்னாகும், நாளைக்கு போகலான்னு நம்ம நினச்சது, பிளான் பண்ணது நடக்காமல் போகும். ஆனால் ஜோதிடம் பாருங்க, ஜோதிட கலை அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது சாதாரணம் அல்ல.
அந்த கணிப்பு அப்படியே இருக்கணும். அதுக்கு கடவுளோட அருள் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக எழுதுகிறாங்க. எழுதி அதை சீல் பண்ணி கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரோட பாதுகாப்பில் அவர் பத்திரமா வச்சுருக்கணும். நாளைக்கு சாயங்காலம், அதாவது மறுநாள் சாயங்காலம் மாலை நேரத்தில் அந்த பிரமுகர் இதை கொண்டு வந்து சபா மண்டபத்தில் பலரும் கூடுகின்ற நேரத்தில் ஒரு பொது நபர் இந்த 2ஐயும் பிரித்து படிப்பார். பிரித்து படித்து பார்த்து யார் சொன்னது அப்படியே இருக்கு. இதுதான் போட்டி. இந்த போட்டிக்கு உடன்பட்டு தான் விஜயேந்திர தீர்த்தரும் எழுதி கொடுத்துட்டார். முடிச்சாச்சு, மூடியாச்சு, சீல் பண்ணியாச்சு. கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பொது நபர், ஒரு பிரபலமான நபர்கிட்ட கொடுத்தாச்சு. யார் யார் என்னென்ன எழுதுனா யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்லலை. அந்த கவர் எடுத்துன்னு போயிட்டார், அந்த சீல் பண்ணதை எடுத்துன்னு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணுறதுக்காக சுவாமிகள் வந்து உட்கார்றார். யார்? விஜயேந்திர தீர்த்தர் வந்து உட்கார்றார், மண்டபத்தில் உட்கார்றார். அப்போ தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கிற செவ்வப்ப நாயக்கரும் அவரது தம்பியும் செவ்வப்ப நாயக்கரது குமாரர் அச்சுதப்ப நாயக்கரும், இவன் 3 பேரும் ராஜா, இவன் 3 பேரும் விஜயேந்திர தீர்த்தர் தரிசனத்திற்காக வருகிறார்கள். எங்கிருந்து? தஞ்சையிலிருந்து. 3 பேரும் தரிசனத்திற்கு வருகிறார்கள். விஜயேந்திர தீர்த்தரை தரிசிக்கிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள். சுவாமிகள் இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறார். உட்காருங்க, இப்போ பூஜை பண்ண போகிறேன், மூலராமருக்கு பூஜை பண்ண போகிறேன், இந்த பூஜையை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ராஜாக்கள் கிட்ட சொல்லிட்டு விஜயேந்திர தீர்த்தர் பூஜையை ஆரம்பிக்கிறார். மூலராமர் பூஜையை ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஸ்ரத்தையாக 3 மன்னர்களும் 3 ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு பொதுமக்களும் சூழ்ந்திருக்க, திரளான பக்தர்கள் சூழ்ந்திருக்க மூலராமருக்கு பூஜை நடக்கிறது. அந்த பூஜை நடந்து முடிஞ்ச பிறகு இந்த செவ்வப்ப நாயக்கர் சுவாமிகள் கிட்ட வரார். யார்? விஜயேந்திர தீர்த்தர் கிட்ட வரார். சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி, என்னது மகன் பிறப்பதற்கு காரணமே உங்களது திருவருள் தான், உங்களோட குருவருள் தான். நாங்கள் 3 பேரும் உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணணும், சொர்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற. கனகாபிஷேகம், சொர்ணாபிஷேகம். சொர்ணம்னா கனகம், சொர்ணம் கனகம்னா தங்கம்னு அர்த்தம். தங்க காசுகளால் அப்படியே அபிஷேகம் பண்ணுறது, தங்க காசுகளால் சொர்ணாபிஷேகம்னு பேர். இது மகான்களுக்கு அந்த காலத்தில் பல ராஜாக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவ பண்ணணும்னு ஆசைப்பட்டு கனகாபிஷேகம் நடத்துகிறா, சொர்ணாபிஷேகம் நடத்துகிறா. அந்த சொர்ணாபிஷேகம் நடத்தி முடித்த பிறகு செவ்வப்ப நாயக்கர் சொல்கிறார், சுவாமி உங்களுக்கு ஒரு கிராமத்தை தானம் பண்ணலான்னு இருக்கோம், உங்கள் மடத்துக்கு ஒரு கிராமத்தை தானம் பண்ணலான்னு இருக்கோம். அறிவில்லி மங்கலம், இந்த கிராமத்தினுடைய பெயர் அறிவில்லி மங்கலம். இந்த கிராமத்தை தானம் பண்ணுறோம் அப்படின்னு அதற்கான பட்டயம் என்னென்னலாம் எழுதணுமோ எழுதி அதையும் கொடுக்குறேன். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு புறப்படலாமா அப்படின்னு கேட்கிறார். யார்? செவ்வப்ப நாயக்கர். ஒரு ராஜா அப்படிங்கிறவருக்கு எக்கச்சக்கமான பணிகள் இருக்கும். அவர் இடத்துல உட்காந்துருக்க முடியாது. ஒரு இடத்துல வந்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சா அடுத்து புறப்பட்டு போகணும். அதுபோல் கேட்கிறார், விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட கேட்கிறார். இப்போ விஜயேந்திர தீர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருங்கோளா இங்கே, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அப்படிங்கிற. செவ்வப்ப நாயக்கர் அப்படியா அப்படின்னு பார்க்குற, என்ன காரணத்தினால சுவாமிகள் சொல்கிறார்னு பார்க்கிற போது விஜயேந்திர தீர்த்தர் சொல்கிறார், உங்களது ஆஸ்தான வித்வான் பிரபஞ்சன சர்மா இருக்கார் இல்லையா, இங்கே கூட வந்திருக்கார், இதோ உட்காந்துருக்கார் பாருங்க, அங்கே உட்காந்துருக்கார். அவருக்கும் எனக்கும் நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு போட்டி ஒன்று அவரோட ஆசைப்படி நடந்தது. ஜோதிட சாஸ்திரத்தில் யார் வல்லவர்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் நேற்றுக்கு ஒரு போட்டி வச்சு இன்றைக்கு பகல் நேரத்தில் இந்த சபையில், சபா மண்டபத்தில், இந்த திருச்சன்னிதானத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கணிச்சு எழுதணும்.
நானும் எழுதி கொடுத்துருக்கேன், அவரும் எழுதி கொடுத்துருக்கார். இதை இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல பிரித்து படிக்க போகிறோம். ஒரு பிரமுகர்கிட்ட கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கொடுத்துருக்கோம், சீல் பண்ணி கொடுத்துருக்கோம். சாயங்காலம் இதே இடத்துல பிரித்து பார்ப்போம். நீங்களும் அந்த நேரத்தில் இருந்தேன்னா நன்னா இருக்குமேனு தோணித்து அப்படிங்கிற. உடனே அவருக்கு சம்பப்ப நாயக்கர் என்ன தோன்றுதுன்னா, என்னடாது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தான வித்வான் இந்த மகானுடன் போட்டியிடுகிறாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அவரை பார்க்கிறார், இருந்த இடத்திலிருந்தே பார்க்கிறார். அந்த பிரபஞ்சன சர்மாவும் எழுந்து ராஜாவை வணங்குறார். சரி, சுவாமிகள் சொன்னபடி நான் இருக்கேன், இருந்து இன்னைக்கு சாயங்காலம் இந்த சபையில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நான் பார்த்துட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேயே தங்குறேன். பூஜை முடிஞ்சு சுவாமிகள் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். மாலை பொழுது வருகிறது. மாலை பொழுதுல தான் முந்தின நாள் எழுதி கொடுத்த அதை பிரித்து சீல் போட்டு வச்சுருக்கா இல்லையா, அதை பிரித்து அப்போ தான் படிக்க போகிறார். சபா மண்டபத்தில் எல்லாரும் கூடியாச்சு. கும்பகோணத்தில் இருக்கிற நகர பிரமுகர்கள் அத்தனை பேரும், முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கா. பக்தர்களும் கூடியிருக்கிறார்கள். ராஜாக்களும் காணப்படுகிறார்கள். செவ்வப்ப நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர், இன்னொரு அவரோட தம்பி, எல்லாருமே இங்கே கூடியிருக்காங்க. சுவாமிகள் அமர்ந்து விட்டார். முதல்ல பிரிக்கிறதுக்காக பிரபஞ்சன சர்மா குறித்து கொடுத்ததை பிரிக்கிறார். பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு புதுநபர் படிக்கிறார். இன்று பகலில் அவர் எழுதினது, ஒரு மன்னர் ஒரு கிராமத்தை தானமாக வழங்குவார். எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. ஒரு ராஜா இங்கே வருவர், விஜயேந்திர தீர்த்தர் சன்னதிக்கு வருவர், ஒரு கிராமத்தை தானமாக எழுதி கொடுப்பார் அப்படின்னு கணிச்சிருக்கார். கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கைத்தட்டுறார். எவ்வளோ பெரிய கணிப்பு இது! நாளைக்கு ஒரு ராஜா வருவாருங்கிறத எப்படி சொல்ல முடியும்? கரெக்டாக கணிச்சிருக்கார். ஒரு கிராமத்தை கொடுப்பார் தானமாக, அறிவில்லிமங்கலம் கொடுத்தாருன்னு சொன்ன பத்தில அதை குறிச்சிருக்கார். எல்லாம் கைத்தட்டுறா, பாராட்டுறா. பிரபஞ்சன சர்மாவுக்கு சந்தோஷம். முடிச்சாச்சு, அவ்வளோதான் எழுதியிருக்கார். அடுத்தது விஜயேந்திர தீர்த்தர் எழுதினதை பிரிக்கிறார். அதை படிக்கணும். விஜயேந்திர தீர்த்தர் எழுதினதை படிக்கிறதுக்காக எடுக்கிறார். அதே நபர் எடுக்கிறார், படிக்க ஆரம்பிக்கிறார். இன்று பகலில் சம்பவம் நடக்கிற இன்னைக்கு, நாளை பகலில் அவர் எழுதியிருக்கார். இந்த சந்நிதிக்கு செவ்வப்ப நாயக்கர் தனது மகனான அச்சுதப்ப நாயக்கருடனும் தனது சகோதரருடனும் இந்த சந்நிதிக்கு வருவர். இந்த சந்நிதிக்கு வந்த பிறகு ஒரு கிராமத்தை, அறிவில்லிமங்கலம் என்கிற கிராமத்தை விஜயேந்திர தீர்த்தருக்கு தானமாக வழங்குவார். கிராமத்து பேரை சொல்லியிருக்கார், ராஜான்னு சொல்லலை, ராஜா பேரை சொல்லியிருக்கார் விஜயேந்திர தீர்த்தர். இந்த ஓலையானது இந்த சபா மண்டபத்தில் படிக்கின்ற போது, நல்ல கவனிங்கோ, சபா மண்டபத்தில் படிக்கப்படுகின்ற போது தஞ்சையில் இருந்து ஒரு ஊழியன் வருவான். அந்த ஊழியன் சபைக்குள் நுழைந்து பிரபஞ்சன சர்மாவுக்கு ஒரு புத்திரன் பிறந்திருப்பதாக சொல்வான் அப்படின்னு எழுதியிருக்கார் விஜயேந்திர தீர்த்தர். இது சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ள நுழைகிறார். சபையை பார்த்து வணங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம், சுவாமிகளுக்கு வணக்கம். நான் தஞ்சையில் இருந்து வருகிறேன். இந்த சபைக்கு வந்திருக்கிற பிரபஞ்சன சர்மாவுக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கிறான். அந்த தகவலை சொல்வதற்காக நான் குதிரை வண்டியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த ஓலை படித்து கொண்டிருக்கிற போது வருவான் அப்படின்னு விஜயேந்திர தீர்த்தர் சொன்னார். அதே போல படித்து கொண்டிருக்கிற போது அந்த ஊழியன் வந்து இந்த தகவலை சொல்கிறான். பிரபஞ்சன சர்மா எழுந்து நிற்கிறார். அவர் கண்களில் கண்ணீர் கசிகிறது. விஜயேந்திர தீர்த்தருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார். சுவாமிகளே, நான் தவறிழைத்து விட்டேன். தங்களுடன் ஒரு போட்டிக்கு வந்து விட்டேன். இந்த தினத்திலே என்ன நிகழும் என்பதை ஒரு குறிப்பாகத்தான் என்னால் சொல்ல முடிந்தது.
ஆனால் தாங்கள் துல்லியமாக சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு மன்னர் என்று சொல்லவில்லை, மன்னரது பெயர்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு கிராமத்தை தானமாக வழங்குவான் என்று நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த கிராமத்தின் பெயரையே தாங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். எனக்கு புத்திரன் பிறக்கப் போகிற சம்பவத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்படிலாம் சொல்லிட்டு சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமிகளே என்னை மன்னித்து விடுங்கள், தங்களுடன் போட்டியிட வந்தது எனது அறியாமையின் காரணமாக நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிற போது விஜயேந்திர தீர்த்தர் புன்னகைத்து விட்டு அவரை ஆசீர்வாதம் என்றார். அவருக்கு பிரசாதத்தை கொடுக்கிறார். இந்த சபையில் இந்த நிகழ்வுகளை கண்டுகொண்டிருக்கிற செவ்வப்ப நாயக்கர் சுவாமிகளை பாராட்டி அவருக்கு நமஸ்கரிக்கிறார். ஆயக்கலைகள் 64 தேர்ந்தவர் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், ஒரு வருஷம் கழித்து என்ன நடக்கும், எல்லாவற்றையும் சொல்ல முடியும். காஞ்சி மகாசுவாமிகள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இது போல சொல்லி இருக்கிறார். உனக்கு ஒரு புத்திரன் பரப்பான், எப்படி ஒரு கர்ப்பிணிக்கு சொல்லுவா புத்திரன் பரப்பான்னு சொல்லுவார். ஒரு 10 மாதம் கழிஞ்ச பிறகு ஒரு புத்திரன் பரப்பான். மகான்களால் மட்டும்தான் இத்தனை துல்லியமாக சொல்ல முடியும். என்ன காரணம்? அவர்களுக்கு இருக்கிற தபோபலன். வியாசராஜ தீர்த்தரால் சந்நியாச தீட்சை கொடுக்கப்பட்ட விஜயேந்திர தீர்த்தர் சாதாரணமானவராக இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட மகானாக தனது காலத்திலே விளங்கினார், எப்பேற்பட்ட அருள் திறனுடன் விளங்கினார் அப்படிங்கிறது இந்த மகானை பற்றி படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்.